மேப்ல மட்டும் திருச்சி சென்டர் பாயிண்ட் கிடையாது. தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ்லயும் என்னைக்குமே திருச்சி தான் சென்டர் பாயிண்ட். தலைவர் அவர்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளையும் அழைச்சு உடன்பிறப்பை வா அப்படின்னு சென்னையில் நடத்திட்டு இருக்கிறார். நான் சென்னையில் நடத்துவேன், நீ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கு போ அப்படின்னு தலைவர் எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு நான் பயணம் செய்கின்ற சந்திக்கின்ற 10வது தொகுதி இந்த துறையூர். துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இன்னைக்கு பாஜக புது அடிமைகளை தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க எத்தனை அடிமைகளை கூட்டிட்டு வந்தாலும் திமுக இருக்கிற வரைக்கும், திமுக தொண்டன் இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு துண்டை போட்டிருக்கக்கூடிய நம்முடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் உங்களால தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய பாட்சியான பறிக்காது. எந்த கொம்பனாலும் எந்த இயக்கமும் வந்து இந்த திமுகவை அழிப்பது என்பது முடியாத காரியம். நிதி உரிமை பறிக்கப்படுது, கல்வி உரிமை, மாநில உரிமை, எல்லா உரிமைகளையும் பறிக்கின்ற வேலைகளை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எதிர்த்து நிறுத்தக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவராக நம்முடைய தலைவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துறைகளை வென்று நாம் தான் ஆட்சி அமைக்கிறோம், 200 வெல்வோம், வரலாறு படைப்போம். பொருளாதார வளர்ச்சியில அதிகம் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த துறையூர் தொகுதி கூட ஏராளமான திட்டங்களை நம்முடைய தலைவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். மீண்டும் துறையூருக்கு நம்முடைய தலைவர்கள் இன்னும் பல்வேறு திட்டங்களை நிச்சயம் கொடுப்பார்.